ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 11. சம்பத்த விருஷணக சோபி ஹி அஜயா கூப லப்தயா காலம் பகூதிதம் பத்ரே காமைர் ந அத்யாபி துஷ்யதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சம்பத்த விருஷண அதன் பீஜங்கள் மீண்டும் இணைக்கப்பட்டதும் அது அபி கூட ஹி உண்மையில் அஜயா பெண்ணாட்டுடன் கூப்பலப்தையா கிணற்றிலிருந்து அது பெற்ற காலத்திற்கு பகுதிதம் மிக நீண்ட பத்ரே அருமை மனைவியே காமை இத்தகைய காம இச்சைகளால் இல்லை அத்யாபி இன்று வரை துஷ்யதி திருப்தியடைந்தது. டிரான்ஸ்லேஷன். அருமை மனைவியே, தன் ஆண்மையை திரும்ப பெற்ற அந்த ஆண் ஆடு கிணற்றிலிருந்து தான் பெற்ற பெண்ணாட்டுடன் சுகம் அனுபவித்தது. அது பற்பல ஆண்டுகள் இவ்வாறு சுகம் அனுபவித்த போதிலும் இன்று வரை அது முழுமையாக திருப்தி அடையவில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒருவன் தன் மனைவியிடம் அன்பினால் கட்டப்படும் பொழுது அவன் கட்டுப்படுத்த மிக கடினமான காம இச்சைகளில் பற்று கொண்டவனாகிறான். எனவே வேத நாகரிகத்தின்படி ஒருவன் தன்னிச்சையாக பெயரளவே ஆன வீட்டை துறந்து வனம் செல்ல வேண்டும். பஞ்சாஜோர்த்துவம் வனம் விரஜேத். மனித வாழ்வு இத்தகைய தவங்களுக்காகவே உள்ளது. தன்னிச்சையாக வீட்டில் உடலுறவு வாழ்வை நிறுத்தி கொள்ளும் தவத்தினாலும் வனம் சென்று பக்தர்களின் சவகாசத்தில் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதனாலும் ஒருவன் மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைகிறான். பதம் 12. ததாகம் கிருப்பணக சுப்ரு பவத்யாக பிரேமயந்திரிதக ஆத்மானம் ந அபிஜானாமி மோஹிதஸ்தவ மாயையா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததா அந்த ஆணாட்டைப் போலவே அகம் நான் கிருப்பணா வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றிய அறிவில்லாத ஒரு ஏழையாவேன். சூப்ரு அழகிய புருவங்களையுடைய என் மனைவியே, பவத்யா உன்னுடைய சகவாசத்தில் பிரேமயந்திரித உண்மையில் அது காமம்தான் என்றாலும் அன்பினால் கட்டப்பட்டது போல ஆத்மானம் தன்னுணர்வு நான் யார் என் கடமை என்ன நாபி ஜானாமி இன்று வரை என்னால் உணர இயலவில்லை. மோகித மோகவசப்பட்டு தவ உன்னுடைய மாயையா கவர்ச்சியான பௌதிக அம்சத்தினால். டிரான்ஸ்லேஷன். அழகிய புருவமுடைய பிரிய மனைவியே, நான் அந்த ஆண் ஆட்டை போன்றவன். ஏனெனில் சிறுமதி படைத்த நான் உன்னுடைய அழகினால் கவரப்பட்டு தன்னுணர்வு எனும் உண்மையான கடமையை மறந்துவிட்டேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒருவன் தன் மனைவியின் பெயரளவே ஆன அழகில் தொடர்ந்து மயங்கி கிடப்பானாயின் அவனது குடும்ப வாழ்வு இருட்டடித்த ஒரு கிணற்றை தவிர வேறொன்றும் இல்லை. ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்த கோப்பம். இத்தகைய இருண்ட கிணற்று வாழ்க்கை தற்கொலைக்கு சமம் என்பதில் ஐயமில்லை. பௌதீக வாழ்வின் துன்ப சூழ்நிலையிலிருந்து விடுபட விரும்புபவன் தன் மனைவியுடனான காம உறவை தானாக முன்வந்து கைவிட வேண்டும். இல்லையென்றால் தன்னுணர்வு என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒருவன் ஆன்மீக உணர்வில் மிகவும் முன்னேறியவனாக இருந்தால் அல்லாது குடும்ப வாழ்வானது அவன் தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு இருண்ட கிணறாகவே இருக்கும். எனவே உரிய காலத்தில் குறைந்தபட்சம் 50 வயதுக்கு பிறகாவது ஒருவன் இல்லற வாழ்வை துறந்து வனம் செல்ல வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா சிபாரிசு செய்துள்ளார். வனம் கதோயத்தரிம் ஆஸ்ரயேத. அங்கு ஸ்ரீஹரியின் தாமரை பாதங்களில் ஒருவன் சரணடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.